Hello class 11, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி அண்ணா. ஸோ கிளாஸ் 11க்கு நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, உங்கள் கெமிஸ்ட்ரியில் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் பார்த்தோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் 11th நிறைய லெசன்ஸும் இருக்க போகுது. 11th செகண்ட் பார்ட், 12th செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ண சாப்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த சாப்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. நம்ம இதை என்னோடய 12th கிளாஸ் பசங்களுக்கு எப்படி நான் எடுத்தனோ அதே மாதிரி உங்களுக்கு எடுப்பேன். ஸோ ஒருவேளை நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பார்த்து பயப்படுற ஆளாக இருந்தால் என்னோடய லெக்சர்ஸை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 7 days ஒரு 10 daysக்குள்ளேயே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் பார்க்குற விதத்தையே மாற்றிடுவேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி கிளாஸை நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து டோட்டலாகவே வேறு ஒரு உலகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். சரியா? ஸோ வந்து இன்றைக்கி நம்ம பேசிக்காக ஐயூபேக் நோமென்க்ளேச்சர் பார்ப்போம். என்சிஆர்டி சீரீஸை பார்க்க மாட்டோம். என்னோடய சீரீஸ்னு ஒன்று இருக்குது, அந்த சீரீஸை பார்ப்போம். நம்ம நோமென்க்ளேச்சர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஐசோமர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறமா நம்ம சீரீஸாக என்சிஆர்டியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? அண்ட் இந்த சாப்டர் நான் எடுக்கிற விதம் வந்து கம்ப்ளீட்லி ஜேஇ மெயின்ஸ் லெவல் வரைக்கும் இருக்குது. அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக படிக்க போகிறோம். கண்டிப்பாக என்சிஆர்டி நீங்கள் படிக்கிற ஆளாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தவிர்த்து நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் உங்களால் ஃபோக்கஸ் போட முடியும். அந்த லெவலில் வந்து இந்த சாப்டரை நான் டீட்டெயிலாக எடுப்பேன். ஸோ நம்ம லெக்சருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் போய் சர்ச்சில் போய்ட்டு @concept capsule வீன் போட்டிங்கன்னா நம்ம சேனலோட நோட்ஸ் பிபிடி எல்லாமே அதில் வந்து அப்டேட்டாக இருக்குது. 12th தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோன்றா நான் இவ்வளோ பேசுகிறேன். இல்லாட்டி வந்து ஜஸ்ட் ஒரு 1 minute நம்ம ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஒரு நிமிஷத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். கிளாஸ் 12க்கு எல்லாமே நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். 12th வந்து நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே 10 monthsக்குள்ளே உங்கள் கிளாஸ் 12ல் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு தேவையான எல்லா சாப்டர்ஸுமே நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் கிளாஸ் 12க்கு டோட்டலாக கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிட்டேன். மற்ற யூடியூப் சேனலுமே பாதி எடுத்துகிட்டு பாதி எடுக்காமல் இல்லை, எல்லாமே டீட்டெயில்டாக கம்ப்ளீட்லி ஃபார் யுவர் நீட் ஜேஇ லெவலில் நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி ப்ராமிஸ் இன்றைக்கி எடுக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அடுத்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு டோட்டலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஃபுல்லாகவே என் சேனலில் ஜேஇ அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட் என்னோடய சேனல் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் எடுத்து நீங்கள் பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லணும். சரியா? ஸோ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை சாதாரணமாக எடுக்கிற மாதிரி படிக்க மாட்டோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், எந்த பேஸை நான் எடுக்கிறேன் அப்படின்றது. என்சிஆர்டியை பொறுத்து மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமையும் கவர் பண்ணிட்டு போவேன். ஓகே, அண்ட் நீட் ராஜஸ்தான் கோட்டாவில் இருக்க ஒரு இன்ஸ்டிடியூட், பேர் சொல்ல முடியாது, அந்த இன்ஸ்டிடியூட் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். ஸோ ரொம்பவே நேம் போன இன்ஸ்டிடியூட், அந்த இன்ஸ்டிடியூட்டோட நோட்ஸு ப்ளஸ் இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூட்டோட நோட்ஸ் எல்லாம் கலந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் 2-3 lakhs கொடுத்து படிக்க வேண்டியதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக சொல்கிறேன். நாங்கள் எப்படி அவங்க சொல்லிக் கொடுப்போமோ, ஓகே, உங்களுக்கு அவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து லெக்சர்ஸ் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இனஃப், ரொம்ப பேசியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, பேசிக் பிரின்சிபல் அண்ட் டெக்னிக். ஓகே, இதில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம ஐயூபேக் நேமிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஐயூபேக் நோமென்க்ளேச்சர்னால் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் உங்களோட டிஃப்ரெண்ட் கம்பவுண்ட்ஸை நீங்கள் எப்படி நேம் பண்ண போகிறீங்கன்றது. ஓகே, நான் ஏன் இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த விஷயம் புரிஞ்சுனாக்கா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்ற லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, நிறைய பேருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புரியாமல் இருக்கிறது காரணமே நேமிங் ஒழுங்காக தெரியாதனால தான். உங்களுக்கு இந்த நேமிங்கை நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டேனாக்கா உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு தனி லாங்குவேஜ் மாதிரி தெரியும், ஒரு தனி சப்ஜெக்ட் மாதிரி தெரியும். ஓகே, ஸோ அதுதான் மெயின் இன்டென்ஷன். ஓகே, ஸோ ஐயூபேக் நோமென்க்ளேச்சர் ரொம்பவே ஈஸி தான். ஓகே, நான் மற்ற புக்ஸ் மாதிரி மற்ற நோட்ஸ் மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணிவிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். என்னோடய லெக்சரை ப்ராப்பராக கவனிங்க, இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகே, எதுக்கு ஃபஸ்ட்டு நேமிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். crores of organic things are there. Okay, organic chemicals and crores of organic materials are there. ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து அந்த மெட்டீரியலுக்கு ஒரு பேர் வச்சுருப்போம், யூஎஸ்ஏல ஒரு பேர் வச்சுருப்பாங்க, யூகேயில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து லாங்குவேஜ் இஷ்யூனால கண்ட்ரிஸ் க்ரியேட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம காமனாக ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஐயூபேக் இருக்கும். ஓகே, ஐயூபேக் என்ன பண்ணுவாங்கனாக்கா நமக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூலை பேஸ் பண்ணி நம்ம எல்லா கம்பவுண்டையும் நேம் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லை, எந்த
காண்டினென்ட் போனாலும் சரி, எந்த கண்ட்ரி போனாலும் சரி, அதே ரூலை ஃபாலோ பண்ணோம்னா அந்த கம்பவுண்டுக்கு சேம் நேம் தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் நம்ம காமன் நேம் படிக்கிறோம், ஐயூபேக் நேம் படிக்கிறோம். சரியா? ஸோ நேமிங்கில் பார்த்தோம்னா ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட நிறைய நேம்ஸ் பார்த்துருப்பீங்க. டெர்ஷரி, பியூட்டைல், அப்புறம் ஓயிக் ஆசிட், அந்த மாதிரி நிறைய இருக்கும். கரெக்டாக? பேசிக்காக அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஓகே, அந்த ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எந்த ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கம்பவுண்டுக்கு நேம் பண்ணாலுமே ஒரு 3 விஷயம் இருக்கும். ப்ரிஃபிக்ஸ், வேர்ட் ரூட் அண்ட் சஃபிக்ஸ். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு 10th இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அதையும் நான் எடுத்துகிட்டு போவேன். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக புரியும். ப்ரிஃபிக்ஸ், வேர்ட் ரூட், சஃபிக்ஸ், இது 3 சேர்ந்து தான் உங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு கம்பவுண்டுக்கு நேம். ஓகே, ஸோ ஒரு கம்பவுண்டு எடுத்தோம்னா அதில் ப்ரிஃபிக்ஸ், வேர்ட் ரூட், சஃபிக்ஸ் இது 3மே சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட நேம் வந்து க்ரியேட் ஆகும். இந்த ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம்னா 2 விதம் இருக்குது. ஒன்று செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், இன்னொன்று வந்து ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ். அதே மாதிரி இந்த சஃபிக்ஸும் பார்த்தா 2 டைப்பில் இருக்கும். ஒன்று ப்ரைமரி சஃபிக்ஸ், ஒன்று செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, ஸோ இது என்னது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு கார்பன் செயின் இருக்கும். ஓகே, அந்த கார்பன் செயினில் ஏதாச்சும் பிரான்ச்சஸோ இல்லை ஏதாச்சும் சப்ஸ்டிடியூவண்ட்டோ லைக் குளோரின், புரோமின், அயோடின், இந்த மாதிரி சப்ஸ்டிடியூவண்ட், இல்லை மீத்தேன், ஈத்தேன், அந்த மாதிரி பிரான்ச்சஸ், அந்த மாதிரி இல்லை ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸாக இருக்க பிரான்ச், இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிஃபிக்ஸை செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். ஓகே, எந்த ஒரு ஆர்கானிக் கம்பவுண்ட் எடுத்தாலும் சரி, முதல்ல அதில் இருக்க பிரான்ச்சஸ், ஓகே, காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகே, மெயின் செயினை தவிர்த்து, மெயின் செயினை என்னென்ன சொல்கிறேன், அது தவிர்த்து குளோரின், புரோமின், இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்லாம் என்னென்ன இருக்கோ அதுதான் முதல்ல எழுதுவோம் நம்ம. ஓகே, அதுதான் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன வரும்னா சைக்ளோ, பைசைக்ளோ அண்ட் ஸ்பைரோ, இதுதான் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, சைக்ளோ, பைசைக்ளோ, ஸ்பைரோலாம் நம்ம லாஸ்ட்டில் படிப்போம். இப்போ அதை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லை, சைக்ளிக் கம்பவுண்டை படிக்கிறது தான் இந்த சைக்ளோ, பைசைக்ளோ அண்ட் ஸ்பைரோ. இதெல்லாம் வந்து நம்ம கடைசி நேம் பண்ண கற்றுப்போம். முதல்ல பேசிக் நேமிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம முதல்ல நம்ம பேசிக் நேமிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைக்ளோ, பைசைக்ளோ, ஸ்பைரோலாம் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் புரிஞ்சு, வேர்ட் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ரெண்டும் என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து வேர்ட் ரூட்னா ஒன்றும் உங்களோட பேசிக், உங்களோட செயின், கார்பன் செயின் தான் வேர்ட் ரூட் சொல்லும். அதுலேயும் கூட லாங்கஸ்ட் கார்பன் செயின், அதுதான் உங்களோட வேர்ட் ரூட்டில் வரும். சரி, இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின் எடுக்கிறதுக்கும் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா வர்றது சஃபிக்ஸ் அகெயின் ஒன்று வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ் இருக்கும், ஒன்று வந்து செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கும். ப்ரைமரி சஃபிக்ஸை வந்து உங்கள் கார்பன் செயின் இருந்துச்சுல, ஓகே, இந்த கார்பன் செயினில் டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, சிங்கிள் பாண்டு இருக்கிறத வந்து டினோட் பண்ணுறது தான் சஃபிக்ஸை ப்ரைமரி சஃபிக்ஸோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனும் வந்து சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏன்னு சொல்லுவோம். ஓகே, கார்பன் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை ஈன்னு சொல்லுவோம். கார்பன் வந்து ட்ரிபிள் பாண்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஐன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து சஃபிக்ஸை ப்ரைமரி சஃபிக்ஸ் கொடுக்கும். அண்ட் ஃபைனலி செகண்டரி சஃபிக்ஸ் வந்து உங்கள் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிக் ஆசிட், ஓயிக் ஆசிட் அண்ட் இந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லுவோம். இதை பற்றிலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸை வந்து பேசிக்காக நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா அல்கேன்ஸை எப்படி நேம் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான். நம்ம வந்து சைக்ளோ, பைசைக்ளோ இருக்க கம்பவுண்ட் இன்னைக்கு கிளாஸை பார்க்க மாட்டோம். அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்பையும் இப்போ பார்க்க மாட்டோம். ஃபங்க்ஷனல் குரூப் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக் கார்பன் செயின்ஸை உங்களுக்கு நல்லா நேம் பண்ண தெரியணும். ஓகே, அப்படி நேம் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ கொஞ்ச நாளத்துக்கு நம்ம இந்த சஃபிக்ஸையும் அண்ட் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸையும் மறந்துடலாம். செகண்டரி சஃபிக்ஸ் அண்ட் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸை மறந்துடலாம். இன்றைக்கி நம்ம நேம் பண்ணுற எல்லாமே வந்து செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இருக்கும், வேர்ட் ரூட் இருக்கும், ப்ரைமரி சஃபிக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஸ்கெலிட்டன். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ இந்த கம்பவுண்ட்லாம் பாருங்கள். ஓகே, இந்த கம்பவுண்ட்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு பயமாக இருக்கா? ஓகே, இந்த கம்பவுண்ட்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. ஸோ இந்த கம்பவுண்டெல்லாம் இன்றைக்கி லெக்சர் முடிகிறப்ப நீங்களே நேம் பண்ணுவீங்க. அதுக்கு நான் அஷ்யூரிட்டி கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்களுக்கு என்னோடய கான்சன்ட்ரேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இங்கே இருக்க ஒரு கம்பவுண்டுமே உங்களால் கண்டிப்பாக நேம் பண்ண முடியும். ஜஸ்ட் என்னை நம்பி ஜஸ்ட் லெக்சர்ஸை கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஓகே, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஒன்றுத்தையும் இந்த வேர்ட் ரூட் இந்த ஸ்கெலிட்டன் ஒன்றுத்தையும் நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணி படிப்போம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னால் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு மெயின் செயின் கார்பன் எடுத்திருப்போம். ஓகே, அந்த மெயின் செயின் கார்பன் கூட அட்டாச்மெண்ட் எவ்வளோலாம் இருக்கோ அந்த எல்லா அட்டாச்மெண்ட்டும் செகண்டரி ப்ரிஃபிக்ஸில் வரும். ஓகே, அந்த அட்டாச்மெண்ட் வந்து உங்கள் ஹாலோஜன் குரூப்பாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு அல்கைன் செயின், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு கம்பவுண்ட், இல்லை வேறு ஒரு செயின் இது கூட அட்டாச் ஆன மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம்.
ஓகே, ஆக மொத்தம் உங்கள் மெயின் செயின் கூட என்னெல்லாம் அட்டாச் ஆயிருக்கோ, ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்பை தவிர்த்து அது எல்லாமே வந்து பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை சப்ஸ்டிட்யூவெண்ட்டுன்னு சொல்லுவோம். சப்ஸ்டிட்யூவெண்ட்டு ஜென்ரலாக வந்து உங்களோட ஹாலோஜன் குரூப் இருக்கும். ஓகே, என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூவெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். டோன்ட் வரி. சரி, இப்போதைக்கு வந்து விச் ஆர் நாட் இன் த மெயின் செயின் அதர் தென் மெயின் செயின் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம் அண்டர் யுவர் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, அது அப்போ என்ன ஆகும், மெயின் செயினை தவிர்த்து மீது என்னெல்லாம் பிரான்ச்சஸ்லாம் இருக்கோ அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் முதல்ல எழுதணும். அதை எழுதிச்சுன்னா அதுக்கப்புறம் மெயின் செயினை பற்றி நம்ம யோசிப்போம். சரியா? ஸோ அதை எப்படி நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் எல்லாம் அது இருக்குன்னு பார்ப்போம். சரியா? அதோட பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அது பொசிஷன், அதை வச்சு ரூல்ஸ் தான் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் நம்ம இப்போ படிப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பாசிபிள். ஓகே, செகண்டரி சஃபிக்ஸில் என்னென்னலாம் வரலாம். ஓகே, செகண்டரி ப்ரிஃபிக்ஸில் என்னென்ன வரலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஹாலோஜன். ஓகே, இப்போ ஒரு வேளை உங்கள் கார்பன் செயின் இப்படி அட்டாச்சாக இருக்குன்னா இது கூட வந்து ஒரு ஹாலோஜன் குரூப் இப்படி அட்டாச்சாக இருக்கும். இந்த ஹாலோஜனை வந்து என்ன சொல்வோம்னா, ஹாலோஜன் என்னென்ன இருக்கும் ஆப்வியஸாக குளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இந்த மாதிரி நிறைய இருக்குது. கரெக்டாக, இதெல்லாம் ஹாலோஜன்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ அதை எப்படி நேம் பண்ணுவோன்னா குளோரோ, புரோமோ, அயோடோ. ஓகே, குளோரோ, புரோமோ, அயோடோ இதெல்லாம் என்னது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, இதெல்லாம் டைப் ஆஃப் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். அப்போ எங்கேயாச்சும் நீங்கள் இனிமேல் ஒரு கார்பன் செயினில் எங்கேயாச்சும் ஹாலோஜன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது வந்து குளோரோ, புரோமோ, அயோடோ இந்த மாதிரி நேம் பண்ணணுன்னு வரும். சரியா? இது தவிர்த்து ஆக்ஸோ குரூப் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பாருங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக கார்டியனிக் கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. N டபுள் பாண்ட் O, ஒரு கார்பன் செயின் கூட N டபுள் பாண்ட் O இருந்துச்சுன்னா இதை வந்து நைட்ரோசோன்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஒரு கார்பன் செயின் கூட N3 அட்டாச் ஆயிருந்தால் அசிடோன்னு சொல்லுவோம், அசோ குரூப் அப்படின்வாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் என்னென்னலாம் பாசிபிள், ப்ரைமரி நம்மளோட செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்னெல்லாம் பாசிபிலிட்டியோ அதெல்லாம் இது. சரியா? இது வந்து ஹாலோஜன் குரூப் ஆகிடுச்சா. இப்போ அடுத்து வந்து அல்கேன்ஸ். ஓகே, அல்கேன்ஸ் என்னென்னு தெரியல உங்களுக்கு. அல்கேன்ஸ்னால் CH4னா என்ன சொல்லுவோம், மீத்தேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி C2H6னா என்ன சொல்லுவோம், அதை வந்து ஈத்தேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி C3H8 என்ன சொல்லுவோம், ப்ரோபேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அல்கேன்ஸ். ஓகே, இப்போ இதே CH4ல் அதாவது மீத்தேனில் ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு கார்பனுக்கு எத்தனை வேலன்சி கோவலன்சி என்ன, கார்பனுக்கு 4 பாண்டு. ஓகே, இப்போ CH4ல் கார்பனோட 4 பாண்டுமே என்ன ஆகிடுச்சு, ஒரு H 4 பக்கமே H இருக்குது CH4ல். இதை வந்து மீத்தேன்னு சொல்கிறோம். இப்போ இதுவே ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேறு ஒரு கார்பன் செயினை அட்டாச் பண்ணிட்டேன். அப்போ இது என்ன ஆகுது, CH3 ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த ஒரு பாண்ட் வேறு ஒரு செயின் கூட அட்டாச் இருந்தால் அதை வந்து ஐலுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 வந்து மித்தைலுன்னு சொல்லுவோம். C2H5 வந்து ஈத்தைல்னு சொல்லுவோம். நார்மலாக இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம C2H6ன்னு இருக்கும், அதை வந்து ஈத்தேன்னு சொல்லுவோம். பட் ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாண்டை கொண்டு போய் நம்ம வேறு ஒரு கார்பன் செயினில் போட்டோம்னா ஈத்தைல். C3H7 ப்ரோபைல்னு சொல்லுவோம். C6H5 ஃபினைல்னு சொல்லுவோம். ஓகே, நல்ல ஞாபகம் இருக்கா. ஃபினைல்னால் ஒன்றும் இல்லை. C6H6 என்னென்னு சொல்லுவோம், நம்ம பென்சின் சொல்லுவோம். பென்சின் ஞாபகம் இருக்கா. இப்படி ஒரு ரிங் மாதிரி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஓகே, ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கும். இந்த இடத்துல ஒரு H, இந்த இடத்துல ஒரு H இருக்கும். C6H6 பென்சின்னு சொல்லுவோம். அதே பென்சின் ரிங்கில் ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பாண்டு வேறு ஒரு கார்பன் செயின் கூட அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா இதுதான் வந்து ஃபினைல்னு சொல்லுவோம். இந்த காம்பவுண்டை ஃபினைல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மித்தைல், ஈத்தைல், ப்ரோபைல், ஃபினைல். அண்ட் ஓகே, இந்த ப்ரோபைல் இருக்குல்ல, இந்த ப்ரோபைலில் வந்து நம்ம நேம் பண்ணுறதுக்கு இன்னும் 2 டைப் இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு கிளாஸ் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஒரு விதத்தில் வந்து ஸ்ட்ரெயிட் செயினாக இப்போ இந்த C3H7 நம்ம என்ன மாதிரி வரையலாம், 1 2 3 கார்பன் ஆகிடுச்சு, H2H3. ஓகே, C3H7 வந்துச்சா. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்துச்சா இதை வந்து N ப்ரோபைல்னு சொல்லுவோம். இதே விஷயம் இந்த மாதிரி. ஓகே, இந்த இடத்துல ஒரு CH3, இந்த இடத்துல ஒரு CH3, இந்த இடத்துல CH. இதுலேயும் பார்த்தீங்கன்னா C3H7 தான் இருக்குது. ஆனால் இதை வந்து ஐசோப்ரோபைல்னு சொல்லுவோம். சரியா? இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு டீட்டெயிலாக படிப்போம். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிட்யூவெண்ட்னு சொல்லுவோம். இதை பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக படிப்போம். இன்றைக்கி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பியூட்டைலும் இருக்கும். பியூட்டைலையும் அதே மாதிரி 2 சொல்லலாம் நம்ம. N பியூட்டைல், அதுக்கப்புறம் ப்ரைமரி, செகண்டரி பியூட்டைல், அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். சரியா? ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம செகண்டரி சஃபிக்ஸில் செகண்டரி ப்ரிஃபிக்ஸில் என்னென்னலாம் வரும்னா, ஃபஸ்ட்டு ஹாலோஜன் குரூப் பார்த்தோம். குளோரோ, புரோமோ, அயோடோ, நைட்ரோசோ, அசோ. இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சம்ஸ் எல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஓகே, இல்லை மீத்தைல், ஈத்தைல், ப்ரோபைல், பியூட்டைலில் வந்து 2 டைப் இருக்குது. அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் வரும். அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அண்ட் ஃபினைல் குரூப். ஃபினைல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை தவிர்த்து இன்னொரு குரூப் இருக்குது, ORன்னு இருக்கும். அதாவது ஆக்சிஜன் கூட ஒரு அல்கைன் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுனாக்கா வி கால் இட் ஆஸ் அல்காக்சி குரூப்.
ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் OCH3ன்னு இருந்துச்சுனாக்கா மெத்தாக்சின்னு சொல்லுவோம். OC2H5 இருந்துச்சுன்னா ஈத்தாக்சின்னு சொல்லுவோம். இல்லை வந்து OETன்னு போடுவாங்க. ஈத்தாக்சியை OETன்னு போடுவாங்க. சரி. ஸோ இதெல்லாமே வந்து என்னதுன்னா இதெல்லாம் தான் பாசிபிள் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். புரிஞ்சா? இதெல்லாம் தான் உங்கள் மெயின் செயின் கூட பிரான்ச் செயின் வந்துச்சுன்னா இதெல்லாம் தான் பாசிபிலிட்டி. இதை தாண்டி எதுவும் வராது. ஓகே. வந்துச்சுனாலும் நம்ம வந்து அதை அப்போ நீங்கள் டீல் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருவீங்க. ஓகே. இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா உங்களுக்கு நேமிங்கில் ஃபஸ்ட் பார்ட் ஓவர். ஓகே. நேமிங்கில் ஃபஸ்ட் பார்ட் ஓவர். இப்போ அடுத்த ப்ரிஃபிக்ஸை இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக படிப்போம். ஓகே. எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு சைக்ளிக் கம்பவுண்டை நான் அவங்களுக்கு நேமிங் பண்ண கற்றுக் கொடுப்பேன். அப்போ வந்து இதை பற்றி படிப்போம். இப்போதைக்கு இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடலாம். அப்போ இதை படித்தாச்சு. இப்போ அடுத்து எதை பற்றி படிக்கணும்? வேர்ட் ரூட்டை பற்றி படிக்கணும். ஓகே. வேர்ட் ரூட்டில் என்னென்ன வரும்னு பார்ப்போம். ஸோ வேர்ட் ரூட்னா ஒன்றும் இல்லை, உங்களோட லாங்கஸ்ட் கார்பன் செயினை தான் வேர்ட் ரூட்டுன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் கார்பன் இந்த மெயின் செயினை தான் வந்து என்ன சொல்லுவோம்? வேர்ட் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் இருந்தால் மீத்துன்னு சொல்லுவோம், 2 இருந்தால் ஈத்து, 3 இருந்தால் ப்ரோப்பு, 4 இருந்தால் பியூட்டு, 5 இருந்தால் பென்ட்டு, 6 இருந்தால் ஹெக்ஸு, 7 இருந்தால் ஹெப்ட்டு, 8 இருந்தால் ஆக்ட்டு, 9 இருந்தால் நான், 10 இருந்தால் டெக், 11 இருந்தால் நோ டெக் அண்ட் 12 இருந்துச்சுன்னா டோ டெக். ஓகே. இதே மாதிரி நிறைய இருக்குது. பட் நீங்கள் 12 வரைக்கும் படித்தா போதும். ஓகே. அது தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ 12 வரைக்கும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நேமிங்கில் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம்னாக்கா ஸ்கெலிட்டனில் வந்து ப்ரிஃபிக்ஸை பார்த்தோம். ப்ரிஃபிக்ஸை 2 வரும், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ். ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸை கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடலாம். ஓகே. சைக்ளோ, பைசைக்ளோ, ஸ்பைரோ அதை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடலாம். செகண்டரி ப்ரிஃபிக்ஸில் பிரான்ச்சஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னென்னலாம் பாசிபிள் பிரான்ச்சஸ் வரும்ன்ட்டு. அப்புறம் வேர்ட் ரூட்டை பற்றி சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ அடுத்து மீதி இருக்கிறது சஃபிக்ஸு. சஃபிக்ஸ்லையும் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தா தான் புரியும். ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து இக்னோர் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஈன் ஐன் அதெல்லாம் மட்டும் பார்ப்போம். அந்த கார்பன் ரிலேஷன் அது மட்டும் பார்த்தோம்னா முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ வேர்ட் ரூட் முடிஞ்சு. இப்போ ப்ரைமரி சஃபிக்ஸை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பனுக்கு நடுவில் இருக்க பாண்டை பேஸ் பண்ணியிருக்கு தான் ப்ரைமரி சஃபிக்ஸ். ஓகே. அது வந்து சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் ஏன். டபுள் பாண்டாக இருந்துச்சுனாக்கா இப்போ 2 கார்பனுக்கு நடுவில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குனாக்கா வி கால் இட் அஸ் ஈன். 2 கார்பனுக்கு நடுவில் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் ஐன். ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுனாக்கா ஸ்கெலிட்டன் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்கெலிட்டன். ஓகே. ஸோ இப்போ நேமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மனப்பாடமாக சொல்லணுன்ட்டு ஞாபகம் வச்சுக்கணுன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிற ரூல்ஸை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா அப்புறம் போக போக இந்த ரூல்ஸ் இல்லாமலே ஞாபகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு டேபிள் சொல்ல சொன்னால் நீங்கள் வந்து எண்ணி பார்த்து சொல்ல மாட்டீங்க. கரெக்டாக? அந்த மாதிரி இந்த ரூல்ஸை ஜஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. நான் சொல்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் இப்போ பார்க்குறப்ப புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் நம்ம சம்ஸை போடும்போது அதை அப்ளை பண்ணிங்கன்னா போதும். எதையுமே நீங்கள் மகப் பண்ண தேவையில்லை, ஞாபகப்படுத்திக்க தேவையில்லை. ஓகே. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ப்ரையாரிட்டி வைஸ் இருக்கும். ஓகே. நான் ஃபஸ்ட் ரூல் சொல்கிறேன்னா அதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். செகண்ட் ரூல் சொல்கிறேன்னா அதான் செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதான் ப்ரையாரிட்டி வைஸ் இருக்கும். ஸோ ரூல்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இப்போ உங்கள் கையில் ஒரு ஆர்கானிக் கம்பவுண்ட் கொடுத்தேன்னா அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரையாரிட்டி என்னன்னாக்கா அந்த ஆர்கானிக் கம்பவுண்டை நீங்கள் பார்த்த உடனே எது லாங்கஸ்ட் செயின்னு கண்டுபிடிக்கணும். அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நல்லா கவனிங்க. எந்த ஆர்கானிக் கம்பவுண்டை பார்த்தாலும் சரி ஃபஸ்ட்டு அதில் லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கிறது உங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஓகே. செலக்ட் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த கார்பன் செயின் எடுத்திருக்கேன். ஓகே. இந்த கார்பன் செயினில் இனிஷியலாக நான் இந்த பாக்ஸ் போடலன்னு நினச்சிக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நோட்டில் இப்படியே சும்மா கார்பன் செயின் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஓகே. இப்போ இதை எண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 கார்பன் இருக்குது. ஆனால் வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி ஒரு கார்பன் செயினை நம்ம எண்ண முடியும். இதுவும் கார்பன் செயின் தான். கரெக்டாக? அப்போ இதை எண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே. அப்போ ஆப்வியஸாக யார்கிட்ட அதிகமான கார்பன் செயின் இருக்குது? இவங்கிட்டயா இல்லை இவங்கிட்டயானா கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் கிட்ட தான். இவங்கிட்ட தான் அதிகமான கார்பன் செயின் இருக்குது. கரெக்டாக? அப்போ இவனை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? மெயின் செயினாக வச்சுக்க போகிறோம். அந்த வேர்ட் ரூட்டில் அப்போ எத்தனை கார்பன் வரும்? அந்த வேர்ட் ரூட்டில் கண்டிப்பாக 8 கார்பன். அப்போ என்ன வரும்? ஆக்டுன்னு வரும். ஓகே. இப்போ இது ஆக்டேன்னு வருமா, ஆக்டீனு வருமா, ஆக்டைனு வருமான்றதை அப்புறம் சொல்கிறேன். பட் ஆக்டுன்றத வேர்ட் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? நேம் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நேம் பண்ணிட்டீங்கன்னா வேர்ட் ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்க. மெயின் கார்பன் செயின் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு செகண்டரி ப்ரிஃபிக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? பிரான்ச்சஸை பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல மெயின் செயினை தவிர்த்து மீது எல்லாமே பிரான்ச்சுன்னு சொன்னோம். அப்போ என்னது? இது ஒரு பிரான்ச். ஓகே. ஸோ இந்த பிரான்ச்சை நம்ம எப்படி நம்பர் பண்ணுறதுன்றதான் நம்ம செகண்ட் ரூல். ஓகே. புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நம்பர் பண்ணோம்னாக்கா இந்த பிரான்ச்சுக்கு எத்தனாவது நம்பர் வருது? 4th நம்பர் வருது. பட் அதுவே நம்ம இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 பார்த்தா இந்த பிரான்ச்சுக்கு வந்து 5வது நம்பர் வருது. ஸோ இந்த மாதிரி 4வது நம்பரும் வருது, 5வது நம்பரும் வருது. இது ரெண்டில் எது எடுக்கணும்?
இதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், மெயின் செயினை சூஸ் பண்ணுறது சில டைம் கன்ஃபியூஷன் ஆகலாம். என்ன கன்ஃபியூஷன் ஆகலான்னாக்கா, இப்போ இந்த கேஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுது, இது ரெண்டுத்தில் இதான் மெயின் செயின் தெரிஞ்சு கரெக்டாக. சில கேசஸ் என்ன ஆகும்னா நமக்கு கிளியராக தெரியாது. என்ன கிளியராக தெரியாதுன்னா 2 மெயின் செயினுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த கேஸில் யாரை மெயின் செயினாக எடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ரூல் பாருங்கள். இஃப் 2 ஆர் மோர் லாங்கஸ்ட் செயின், ஓகே, இஃப் 2 ஆர் மோர் லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஆர் தேர், செலக்ட் த ஒன் வித் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். ஒரு வேளை உங்கள்கிட்ட 2 இல்லை 2க்கு மேலே மெயின் செயின் வந்து சேம், இப்போ இதில் வந்து கிளியராக தெரிஞ்சு, ஓகே, இது வந்து லாங்கஸ்ட் செயின், இது வந்து ஷார்ட் செயின் அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1 2 3 4 5, ஓகே, 1 2 3 4 5. இதில் பார்த்தோம்னா எத்தனை பாசிபிலிட்டி, எல்லாமே 5 5 வரும். இதுவும் 5 வருதா, ஓகே, இதுவும் 5 கார்பன் தான் வருது கரெக்டாக. வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது, இது பார்த்தாச்சு. அப்புறம் இது பாருங்கள், இதுலேயும் 5 கார்பன் தான் வருது கரெக்டாக. அடுத்து பாருங்கள், இது இந்த மாதிரி பார்த்தாலும் 5 கார்பன் தான் வருது. எப்படி பார்த்தாலும் 5 கார்பன் தான் வருது கரெக்டாக. 5 கார்பன் தான் எப்போவுமே. அப்போ இதில் எதை வந்து மெயின் செயின் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக நான் செகண்ட் ரூலில் கொடுத்துருக்கேன். எந்த மெயின் செயினில் அதிகமான பிரான்ச்சஸ் வருதோ அதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்போ எந்த மெயின் செயினில் அதிகமான பிரான்ச் வருதுன்னா, இப்போ ஒருவேளை நான் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக மெஷர் பண்ணுறேன். இந்த கார்பன் செயினை மெயின் செயினை எடுத்தால் எனக்கு 2 பிரான்ச், 1 2 பிரான்ச்சஸ் வருது. மற்றபடி நான் இந்த கார்பன் செயின் பார்த்தாக்கா பாருங்கள், இதுவும் 2 பிரான்ச் தான் வருது. ஆனால் சேம் நேம் தான் வரும். ஓகே, எப்படின்றது உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்தாக்கா என்ன ஆகுது, இங்கே ஒரு செயின் வருது, இங்கே 2 செயின் வருது. ஓகே, அதுவே நான் இப்படி எடுத்தாலும் அதே தான் ஆக்சுவலாக பார்த்தோம்னா. ஓகே, இதை ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி பாருங்கள். இப்படி இருக்கிறத என்ன பண்ணுங்கள், சி ஓகே, ஸ்ட்ரைட் பண்ணி பார்ப்போம். சி வந்துடுச்சு, அவ்வளோதான். இந்த இடத்துல சி, இந்த இடத்துல சி, இந்த இடத்துல சி, இந்த இடத்துல சி, ஓகே, இந்த இடத்துல சி. பாருங்கள், இந்த விஷயத்தை நான் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் பண்ணேன், அவ்வளோதான். அப்படி ஸ்ட்ரைட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, எனக்கு இதே தான் வருது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த செயினை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேமிங் கரெக்டாக வரும். இங்கேயும் 2 பிரான்ச் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, புரிஞ்சா? ஃபஸ்ட் ரூல் என்ன சொன்னால், லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணணும். லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஒருவேளை 1 2க்கு மேலே வந்துடுச்சுன்னா, ஓகே, கம்பேர் பண்ணுறது கஷ்டமாகிடுச்சுன்னா அந்த 2த்தில் நம்ம யாரை சூஸ் பண்ணணும்னா, எந்த செயினில் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கோ அந்த செயினை சூஸ் பண்ணணும். ஓகே, டெஃபினட்டாக நம்ம இந்த கண்டிஷன் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஃபால்ஸ் கிடையாது. ஒரு சில கேசஸை இந்த கண்டிஷனை நம்ம ப்ரையாரிட்டியில் இதை வந்து கம்மி பண்ணிவிடும். இதுக்கு தாண்டி இன்னொரு விஷயம் வரப்போகுது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, இது இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறேன், மெயின் திங்கு லாங்கஸ்ட் செயின் எடுக்கணும்னு சொல்கிறேன்ல. இன்னொரு கேஸ் பார்ப்போம். ஓகே, ஃப்யூச்சரில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கா? ஸோ அதுக்கு தான் சொல்வேன், நான் ரூல்ஸ் வந்து மக்கப் பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப இந்த ரூலை வந்து நீங்கள் மீறுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது அப்போ வரப்போ நீங்கள் பார்த்தா போதும். இப்போதைக்கு உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, லாங்கஸ்ட் கார்பன் செயினுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, அப்போ சில டைமில் வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ரூல் அப்ளை பண்ணணும். அதாவது யாருக்கு அதிகமாக பிரான்ச் இருக்கோ அவங்கள எடுத்துக்கணும். புரிஞ்சா? இதுதான் சூஸிங். இந்த 2 ரூல் வந்து கார்பன் செயினை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ கார்பன் செயினை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்பரிங் பண்ணணும். ஓகே, நம்பரிங் பண்ணுறதுக்கு தேர்ட் ரூல் என்ன சொன்னால், number from that side so that branch get the lowest number. ஓகே, நீங்கள் நம்பரிங் பண்ணுறப்ப எந்த சைடில் நம்பரிங் பண்ணணுன்னாக்கா, எந்த சைடில் பிரான்ச்சுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்குதோ அந்த சைடில் நம்பர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன் செயின் எடுத்தோம்னாக்கா, இப்போ ஆப்வியஸாக ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கிறது. லாங்கஸ்ட் செயின் ஆப்வியஸாக என்னது, இதுதான். ஓகே, வேறு எதுவும் லாங்கஸ்ட் செயின் வர்றது, இந்த பக்கம் பார்த்தா 6 கார்பன் வரும், பட் இந்த பக்கம் பார்த்தா 5 கார்பன் தான் வரும். ஓகே, ஸோ லாங்கஸ்ட் செயின் இதுதான் ஆப்வியஸாக. இப்போ இந்த கார்பன் செயினை நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் பண்ணுறதுக்கு 2 பாசிபிலிட்டி, 1 2 3 4 5 6 இப்படி பண்ணலாம், இல்லாட்டி 1 2 3 4 5 6 பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி பண்ணாக்கா, இப்போ இதை நேமிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், பொசிஷன் ஆஃப் த பிரான்ச் தெரியணும். அப்போ இந்த பிரான்ச்சோட பொசிஷன் பார்த்தோம்னா இதான் பிரான்ச்சு. ஓகே, பிரான்ச்சோட பொசிஷன் பார்த்தாக்கா, நீங்கள் மேலேருந்து நம்பரிங் பண்ணிங்கன்னா 4வது பொசிஷனில் இருக்குது. ஆனால் கீழேருந்து நம்பரிங் பண்ணால் 3வது பொசிஷனில் இருக்குது. அப்போ இது 2த்தில் நீங்கள் இப்போ ஒரு வேளை நேமிங் பண்ணிங்கனாக்கா, ரெண்டு சைடையும் நேம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, அக்கார்டிங் டு திஸ் நம்பரிங் உங்களுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எழுதணும்னு சொன்னேன். அப்போ ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸாக இங்கே என்ன இருக்குது, மித்தைல் இருக்குது, மித்தைல் குரூப் இருக்குது 4th இடத்துல. அப்போ என்ன பண்ணணும், 4 மித்தைல்னு எழுதிக்கணும். 4 மித்தைல் இந்த இடத்துல செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இது, இந்த இடத்துல ப்ரைமரி
ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. சைக்ளோ, பைசைக்ளோ இல்லை ஸ்பைரோ எதுவுமே கிடையாது. பேஸ் பார்த்தோம்னாக்கா வேர்ட் ரூட் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 கார்பன். அப்போ ஹெக்ஸு எல்லாமே சிங்கிள் பாண்டு. ஸோ ஹெக்ஸேன். ஃபங்க்ஷனல் குரூப் எதுவும் கிடையாது. அப்போ இதோட நேம் எப்படி வரும்? 4 மித்தைல். இது என்னது? நம்மளோட செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் 4 மித்தைல் ஹெக்ஸ். ஓகே, கார்பன் செயினோட வேர்ட் ரூட் ஹெக்ஸு எல்லாமே சிங்கிள் பாண்டு. ஸோ ஏன் ஹெக்ஸேன் 4 மித்தைல் ஹெக்ஸேன். இது வந்து அக்கார்டிங் டு திஸ் ஒன் மேலே இருக்க நம்பரிங் படி. அதே கீழே இருக்க நம்பரிங் படி பார்த்தா 1 2 3 3ல் வந்துடுது. மித்தைல் குரூப் வந்து 3லேயே வந்துடுது. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம்? 3 மித்தைல் ஹெக்ஸேன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு நேமில் எது கரெக்டுன்னு பார்த்தா 3 மித்தைல் ஹெக்ஸேன் தான். ஓகே, அக்கார்டிங் டு ரூல் நம்பர் 3 மித்தைல் ஹெக்ஸேன். பிரான்ச்சஸ்க்கு வந்து லோவஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்ம நேமிங் பண்ணுவோம். 3 மித்தைல் ஹெக்ஸேன் தான் கரெக்டு, 4 மித்தைல் ஹெக்ஸேன் வந்து தப்பு. புரிஞ்சா? அப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப இந்த 2 கார்பன் செயினில் இந்த பிரான்ச் பாருங்கள். இதுக்கு வந்து 1 2 3 4 5. ஓகே, நம்பரிங் இப்படின்னு பண்ணால் இதுக்கு 5வது செயினில் வந்து பிரான்ச்சிங் ஆரம்பிக்குது. அதுவே நம்ம இப்படின்னு பண்ணால் 1 2 3 4 4வது செயின்லேயே பிரான்ச்சிங் ஆரம்பிக்குது. அப்போ இந்த கார்பன் செயின் எப்படி நம்பர் பண்ணணும்? நம்ம இங்கே இருந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நம்பரிங் பண்ணணும். புரிஞ்சா? 3 ரூல் புரிஞ்சா? ஃபஸ்ட் ரூலு லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ரூல் என்ன சொன்னால், லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிச்சி எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த செயின் எடுக்கணும். எந்த செயினில் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கும் அந்த செயின் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ரூல் வந்து நம்பரிங்க்கு சொல்லி கொடுத்தேன். நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னன்னாக்கா பிரான்ச்சஸ்க்கு மினிமம் நம்பரிங் கிடைக்கிற மாதிரி நம்ம நம்பர் பண்ணணும். புரிஞ்சா? இப்போ என்ன ஆகும்னாக்கா இதுலேயும் கன்ஃபியூஷன் வரும். இந்த ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன? இந்த ரூலுக்கு பேர் ஒன்று இருக்குது, லோவஸ்ட் லோக்கண்ட் ரூல் அப்படின்ட்டு. பட் இந்த ரூல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அண்ட் நான் சொல்கிற மெத்தடாலஜியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? லோவஸ்ட் லோக்கண்ட் ரூல்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சில டைம் வந்து இதுலேயும் கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி பிரான்ச்சு நம்ம மெயின் செயின் சூஸ் பண்ணும்போது 2 மெயின் செயின் ஒரே மாதிரி வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். அது எப்படின்னாக்கா பாருங்கள், இந்த 2 பாயிண்ட் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஓகே, மேபி கொஞ்சம் இன்டெப்த் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஈஸி தான். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இப்போ இதை பாருங்கள், இந்த கார்பன் செயின். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கார்பன் செயின் வரைஞ்சிக்கோங்க. இது 1 2 3 4 5 6 கார்பன் செயின் இப்படி வரைஞ்சிக்கோங்க. இங்கே ஒரு பிரான்ச்சு, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் லாங்கஸ்ட் செயின் ஆப்வியஸாக 1 2 3 4 5 6 இது தான். ஓகே, வேறு எந்த இது பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. ஓகே, இப்படி லாங்கஸ்ட் செயின் வருது. பட் ஆனால் இதுவும் சேம் தான். ஓகே, இந்த நேமிங்கும் அந்த நேமிங்கும் சேமாக தான் வரும். ஓகே, பாருங்கள், இது இப்படி வந்தாலும் சரி இப்படி பண்ணாலும் சரி ரெண்டுமே சேம் தான். ஓகே, அதே மாதிரி வந்து இதுவும் பாருங்கள், இப்படி வந்தாலும் சரி இப்படி வந்தாலும் சரி இந்த கார்பனுக்கு ரெண்டு கார்பன் அட்ஜசண்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி சூஸ் பண்ணாலும் கூட அதே தான் வரப்போகுது. இங்கே 2 கார்பனுக்கு அட்ஜசன்ட் அதே நேம் தான் வரப்போகுது. ஓகே, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 2 பாசிபிலிட்டியும் நேமிங் பண்ணி பாருங்கள். சேம் நேம் வரும் கண்டிப்பாக. வரலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். சரியா? கமெண்ட் பண்ணி உயிரை வாங்கிடலாம். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ். ஸோ இப்போதைக்கு வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்ட்ரெயிட் செயின் சூஸ் பண்ணிட்டேன். இதான் லாங்கஸ்ட் செயின் தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா 1 2 3 4 5 6 இப்படி நம்பரிங் பண்ணணுமா, இல்லை 1 2 3 4 5 6 இப்படி நம்பரிங் பண்ணணுமா? ஓகே, ஸோ நம்பரிங் பண்ணுறது கன்ஃபியூஷன் வந்து என்ன சொன்னேன்? பிரான்ச்சஸ்க்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தா, அப்படி பார்த்தா இங்கே எத்தனை பிரான்ச் இருக்குது? ஃபஸ்ட்டு 1 2 3 பிரான்ச் இருக்குது. ஓகே, அக்கார்டிங் டு திஸ் நம்பரிங். ஓகே, அக்கார்டிங் டு திஸ் நம்பரிங் நம்ம பிரான்ச் எங்கெல்லாம் வருது? மேலே இருக்க நம்பரிங் படி பிரான்ச் பார்த்தோம்னா செகண்டில் ஒரு பிரான்ச்சு, 5ல் வந்து 2 பிரான்ச் இருக்குது. ஓகே, 2 பிரான்ச், அதாவது செகண்டில் ஒரு பிரான்ச்சு, 5ல் 2 பிரான்ச் இருக்குது. ஓகே, அக்கார்டிங் டு கீழே இருக்க நம்பரிங் செகண்டில் வந்து 2 பிரான்ச் இருக்குது, 5ல் ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகே, அப்போ எதை வச்சு நம்ம வந்து நேமிங் பண்ணுறது? நான் உங்களுக்கு சொல்லுவேன். தேர்ட் ரூல் என்ன சொன்னேன்? பிரான்ச்சிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லோவஸ்ட் நம்பர். ஓகே, பிரான்ச்சிங் வந்து லோவஸ்ட் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தா இங்கேயும் செகண்டில் வந்து என்ன ஆகிடுச்சு? பிரான்ச் ஆரம்பிக்குது. நீங்கள் இப்படி நம்பரிங் பண்ணாலும் செகண்டில் பிரான்ச் ஆரம்பிக்குது. கன்ஃபியூஷன் வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வந்து லோவஸ்ட் சம் ரூல்னு ஒரு விஷயம் இருக்குது. லோவஸ்ட் சம் ரூல் அப்ளை பண்ணணும். பட் இந்த ரூல் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட சூப்பரான ஒரு ரூல் இதுக்கு அடுத்து சொல்லுவேன். அதுதான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆக போகுது. ஜஸ்ட் இது கான்செப்ட் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். லோவஸ்ட் சம் ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி நம்பரிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பிரான்ச்சஸ்லாம் என்னென்ன நம்பரில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, செகண்ட் நம்பரில் ஒரு பிரான்ச் இருக்கா? செகண்ட் நம்பரில் ஒரு பிரான்ச் எழுதிக்கோங்க. 5th நம்பரில் 2 பிரான்ச் இருக்குது. ஸோ 2 வாட்டி 5 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 2 + 5 + 5 12. ஓகே, அக்கார்டிங் டு திஸ் நம்பரிங். ஆனால் கீழே இருக்க நம்பரிங் படி பார்த்தோம்னாக்கா செகண்டில் வந்து 2 பிரான்ச் வருது. ஸோ 2 + 2ன்னு போட்டுக்கோங்க. 5ல் ஒரே ஒரு பிரான்ச் வருது 5. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் 9. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லோவஸ்ட் சம் எதுக்கு வருதுன்னு பார்த்தா 9க்கு வருது. ஓகே, லோவஸ்ட் சம் 9க்கு வருது. அப்போ நம்ம நம்பரிங் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணணும். 2 + 2 + 5.
ஓகே, இதை வந்து லோவஸ்ட் சம் ரூல்னு சொல்லுவோம். அப்போ இந்த நம்பரிங் தான் கீழே போட்டிருக்க நம்பரிங் தான் கரெக்ட். ஓகே, அப்போ அக்கார்டிங் டு தட் நம்ம எப்படி நேம் பண்ணணும், பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ்லேருந்து தானே ஆரம்பிக்கணும். நம்ம மெயின் செயினை சூஸ் பண்ணியாச்சு, பிரான்ச்சஸ்லேருந்து தான் நம்ம நேமிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா இதுவும் மித்தைல், இதுவும் மித்தைல், இதுவும் மித்தைல், மூணுமே மித்தைல் இருக்குது. ஸோ ட்ரை மித்தைல்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்பரிங் மட்டும் பார்த்தா போதும். அப்போ வந்து 5,2,2 ட்ரை மித்தைல் போட்டுக்கலாம், இல்லை 2,2,5 ட்ரை மித்தைல். எத்தனை கார்பன் இருக்குது, 6. அப்போ ஹெக்சேன் முடிஞ்சு. 2,2,3 ட்ரைமித்தைல் ஹெக்சேன். ஏன் ஹெக்சேன் வந்துச்சு, எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, டபுள் பாண்ட் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் ஹெக்சேன். அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இன்றைக்கி ஃபுல்லாக அல்கெயின்ஸை மட்டும்தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கிளியரா? சூப்பர் கிளியர். ஓகே, சூப்பராக. ஸோ ஒரு வாட்டி கன்க்ளூஷன் வந்துன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயின் செயின் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். 2 மெயின் செயின் ஒன்றா வந்துச்சுனாக்கா பிரான்ச்சஸ்க்கு லோவஸ்ட் நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை பிரான்ச்சுக்கு நீங்கள் நம்பரிங் கொடுக்கும்போது 2 பிரான்ச்சுக்கு ஒரே மாதிரி நம்பரிங் வந்துச்சுனாக்கா, லோவஸ்ட் நம்பரிங் ஸ்டார்டிங்கே வந்துச்சுனாக்கா, அப்போ என்ன பண்ணணும், லோவஸ்ட் சம் ரூல் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, லோவஸ்ட் சம் ரூல் இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சூப்பரான ஒரு ரூல் இதுக்கு அடுத்து வரும். ஓகே, இப்போ அடுத்து அதுதான் படிக்க போகிறோம். அதுதான் வந்து மெயின் ப்ரையாரிட்டி. அதை வச்சு தான் நீங்கள் எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சும்மா ஒரு கான்செப்ட். ஏன்னா இது கூட வந்து 99% வந்து பாஸ் ஆகும். பட் அந்த 1% இந்த ரூல் ஃபெயில் ஆகும். அந்த 1% தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, 99% வந்து இது பாஸ் ஆகும், 1% ஃபெயில் ஆகும். அந்த 1%க்காக தான் உங்களுக்கு அடுத்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூலை மட்டும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சிங்கன்னா எப்போவுமே தப்பாகாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் தான் ரொம்பவே ட்ரிக்கியான கொஷின். சரியா? ஸோ உங்களுக்கு இது ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி போட்டால் பயந்துடும். இது வந்து பாண்ட் லைன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. பாண்ட் லைன் மெத்தடில் காமிக்கிறது. ஓகே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எந்த இடத்துலலாம் க்ராஸ் வருதோ அந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுக்கு ஹைட்ரோஜன்லாம் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியும், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். சியர் ஒருவேளை பாண்ட் லைன் மெத்தடில் வந்தால் நீங்கள் பயப்பட தேவை. இப்போ இப்படி ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துலலாம் ஒரு கார்பன் இருக்குது. ஓகே, எங்கெங்கெல்லாம் டர்ன் ஆகுது அங்கெல்லாம் ஒரு கார்பன் இருக்குது. கார்பனுக்கு எத்தனை கோவலன்ஸ் இருக்குது, 4 கோவலன்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு லைன்னாக்கா ஒரு பாண்ட் லைன், அதாவது ஒரு பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இருக்க கார்பனுக்கு எவ்வளோ ஹைட்ரோஜன் கம்பைனாக இருக்கும், ஒரு பாண்ட் இங்கே போயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை பாண்ட் இருக்குது, 3 பாண்ட். அந்த 3 பாண்டுக்குள்ளே H3 வந்து இருக்கும். ஸோ CH3. இந்த இடத்துல வந்து கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்குது, ஒரு பாண்ட் முடிஞ்சு, 2 பாண்ட் முடிஞ்சு, மீதி 2 பாண்ட் இருக்குது. அந்த 2 பாண்டுக்கு பதிலாக H2 வந்துடும். இந்த இடத்துல 2 பாண்ட் இருக்குது, அப்போ இங்கேயும் H2, இங்கேயும் 2 பாண்ட் இருக்குது, இங்கேயும் H2, CH2ன்னு வரும். ஓகே, இங்கேயும் CH2, இங்கேயும் CH2, ஆனால் இந்த இடத்துல CH3ன்னு வரும். சரியா? இதுதான் வந்து பாண்ட் லைன் மெத்தட். ஓகே, ஸோ அப்போ இந்த இது பார்த்தோம்னா கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, ஈஸி தான். இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து CS3 இருக்கும், இந்த இடத்துல CS2 இருக்கும், இந்த இடத்துல CS3 இருக்கும். சாரி இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், எத்தனை இருக்கும், 1 2 3 4 பாண்டுமே போயிடுச்சு. அப்போ வெறும் கார்பன் மட்டும் இருக்கும். CS3 CS2 C. இந்த இடத்துல CS3 இருக்கும், இந்த இடத்துல CS3 இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு பாண்ட் இருக்குது, மீதி 3 பாண்ட் வந்து ஹைட்ரோஜன் கூட. இந்த இடத்துல அகைன் CS2 இந்த இடத்துல வந்து CH இருக்கும், ஏன்னா 3 பாண்ட் போயிடுச்சு, ஒரே ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ CH, இந்த இடத்துல CH3, இந்த இடத்துல CH3. இப்படி தான் வந்து அரேஞ்சாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதை நம்பரிங் பண்ணுறோம். ஓகே, லாங்கஸ்ட் செயின் பார்த்தோம்னா கிளியராக தெரியுது, இந்த செயின் தான் லாங்கஸ்ட் செயினாக இருக்கும் அப்படின்றது கிளியராக தெரியுது. ஓகே, நீங்கள் வேணால் எண்ணி கூட பார்த்துக்கலாம், வேறு எந்த பாசிபிலிட்டியும் லாங்கஸ்ட் செயின் கிடைக்காது. ஓகே, கிளியராக தெரியுது. இப்போ இதை நம்பரிங் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி நம்பரிங் பண்ணாக்கா பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தாக்கா, தேர்ட் போர்ஷனில் 2 பிரான்ச் இருக்குது, செகண்ட் போர்ஷனில் தேர்ட் போர்ஷனில் 2 பிரான்ச் இருக்குது, 8th போர்ஷனில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதுவே நான் மேலேருந்து நம்பரிங் பண்ணனாக்கா செகண்ட் போர்ஷனில் ஒரு பிரான்ச் இருக்குது, 7th போர்ஷனில் 2 பிரான்ச் இருக்குது. ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்லலாம், பிரான்ச்சிங் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். branching should be start in such a way that lowest number should be getting. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டான நம்பரிங்காக இருக்கும். கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஒன்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம், கரெக்டான நம்பரிங்காக இருக்கும். சரியா? அண்ட் ஃபைனலி அதான் கரெக்டாகவும் ஆக போகுது. பட் இதுக்கு முன்னாடி சொன்ன லோவஸ்ட் சம் ரூல் வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆகும். எப்படின்னு பாருங்கள். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஒன், மேலே இருக்க நம்பரிங் படி பிரான்ச்சஸ் எங்கே ஆரம்பிக்குது, 2ல் ஒரே ஒரு பிரான்ச், ஸோ ஒரு வாட்டி 2. ஆனால் 7ல் 2 பிரான்ச், ஸோ +7 புரிஞ்சா? ஸோ இது சம் பண்ணோம்னா 16. அது அக்கார்டிங் டு கீழே இருக்க நம்பரிங் படி பார்த்தோம்னாக்கா 3ல் 2 பிரான்ச், ஸோ 3 + 3 அண்ட் 8ல் வந்து ஒரு பிரான்ச். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா 14 வருது. ஓகே, ஸோ லோவஸ்ட் சம் ரூல் படி இந்த இது தான் நம்பரிங் தான் கரெக்டுன்னு வருது. ஓகே, பட் ஆனால் இந்த நம்பரிங் படி நம்ம நேம் பண்ணோம்னா அது தப்பாகிடும். இந்த நம்பரிங் படி நேம் பண்ணோம்னா தப்பாகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு செகண்ட் ரூலில் கிளியராக சொல்லியிருந்தேன், தேர்ட் ரூலில் கிளியராக சொல்லியிருந்தேன். பிரான்ச்சிங் ஆரம்பிக்கும் போது
லோவஸ்ட் நம்பர் கொடுத்து தான் ஆரம்பிக்கணும்னு இந்த இடத்துல செகண்ட்லேயே பிரான்ச்சிங் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது செகண்ட்லேயே நமக்கு பிரான்ச்சிங் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பண்ணும்போது நமக்கு தேர்ட் போர்ஷனில் போய் தான் பிரான்ச் ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ ஆப்வியஸாக மேலே இருக்கிறது தான் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி நம்ம சம் ரூலில் சில டைம் வந்து இந்த மாதிரி ஃபெயில் ஆகுது, அப்போ இதை நம்பலாமா அப்படின்னா நீங்கள் சம் ரூலை மறந்துடுங்க. ஓகே, சம் ரூலை மறந்துடுங்க. இப்போ நான் உங்களுக்கு சூப்பராக இன்னும் ரூல் சொல்லித்தரேன், அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரூலுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரூல் அப்படின்னு. சரியா? ஸோ இது எப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் வருதோ அதை எழுதிக்கோங்க. ஓகே, மேலே இருக்க பிரான்ச் படி பார்த்தோம்னா, மேலே இருக்க நம்பரிங் படி பார்த்தோம்னா பிரான்ச்சஸ் வந்து 2,7,7 வருது, இதை எழுதிக்கோங்க. கீழே இருக்க பிரான்ச்சஸ் படி பார்த்தோம்னாக்கா நம்பரிங் எங்கெங்கே வருது, 3,3 அண்ட் 8 வருது. ஸோ 3,3 அண்ட் 8. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எலிமினேட் பண்ணிடணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஃபஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். அப்படி பார்த்தோம்னா யாருக்கு கம்மியான வேல்யூ இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இதை வந்து பார்த்தோன்னே தெரியுது 3யோட 2 தான் கம்மி. அப்போ நம்ம நம்பரிங் பண்ண போகிறது இப்படி தான், டேரெக்டாக பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அப்போ 2,7,7 தான் கரெக்டான நம்பரிங். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரூல். சில கேஸ் என்னாகும், இது காமனாக இருக்கும், இது ரெண்டும் சேமாக இருக்கும், ஆனால் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடும். அப்போ வந்து இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணுவோம், யார் மினிமமாக இருப்பான்னு பார்த்தா இதான் மினிமம். அப்போ இதை செலக்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ போட்ட சம்லேயே வந்து உங்களுக்கு இதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேஸே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பிரான்ச்சஸ் பார்த்தோம்னா 5லேயும் 2லேயும் ஆரம்பிக்குது. ஸோ அக்கார்டிங் டு மேலே இருக்க நம்பரிங் படி பிரான்ச் ஆரம்பித்தோம்னா 2,5,5 2,5,5 மேலே இருக்கிறது படி. கீழே இருக்க நம்பரிங் படி பார்த்தோம்னா 2,2,5. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரூல் இங்கே வந்து கண்டுபிடிப்போம். இது ரெண்டும் சேமாக இருக்கா, ஸோ விட்டுருங்க. ரெண்டும் சேமாக இருக்குது, இங்கேயும் 2ல் ஆரம்பிக்குது, இங்கே 2ல் ஆரம்பிக்க விட்டுருங்க. அப்போ அதுக்கு அடுத்த பிரான்ச்சிங் கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து 5ல். ஓகே, இது 5ல் ஆரம்பிக்கும், ஆனால் செகண்ட் பிரான்ச்சிங் பார்த்தோம்னா இது 2 ஆரம்பிக்குது. அப்போ ஆப்வியஸாக யாரை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கணும். இந்த நம்பரிங் படி கரெக்டாக பண்ணணும். புரிஞ்சா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழே இருக்க நம்பரிங் தான் கரெக்டு. ஸோ இதைப்படி நம்ம நேம் பண்ணால் போதும். புரிஞ்சா? ஸோ அப்போ இந்த கம்பவுண்டை நம்ம நேம் பண்ணி பார்ப்போமா? ஓகே, லெட் அஸ் ட்ரை டு நேம் திஸ் கம்பவுண்ட். ஸோ இதை நம்பரிங் பண்ணிவிட்டேன். நான் என்ன சொன்னேன், பிரான்ச்சஸ் படி பார்த்தோம்னா இதுதான் வந்து கரெக்டாக மேலே இருக்கிறது தான் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது படி நம்ம நேம் பண்ணோம்னா செகண்ட் போர்ஷனில் ஒரு மித்தைல் குரூப் அண்ட் 7th போர்ஷனில் 2 மித்தைல் குரூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 2,7,7 ட்ரை மித்தைல். எத்தனை கார்பன் இருக்குது, 9 கார்பன் இருக்குது. 9 இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், நான். ஓகே, நான் எல்லாமே சிங்கிள் பாண்ட், ஸோ நானின், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ 3,3,8 ட்ரைமித்தைல் நானின். இது வந்து கீழே இருக்க நம்பரிங் படி இது தப்பு. ஓகே, ஆனால் மேலே இருக்க நம்பரிங் படி 2,7,7 ட்ரைமித்தைல் நானின். புரிஞ்சா? ஸோ ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் மக படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு மெயின் செயின் கண்டுபிடிக்கணும். மெயின் செயினில் யார் எடுக்கணும், லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான் மெயின் செயின் சூஸ் பண்ணணும். அதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் என்ன சொன்னேன், லாங்கஸ்ட் கார்பன் செயின் 2 இல்லை 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போ கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், எந்த கார்பன் செயினில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சரியா? ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருந்தாலும் நம்பரிங் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கணும். நம்பரிங் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், நம்பரிங் ஷுட் பி டன் இன் சச் எ வே தட் நமக்கு பிரான்ச்சுக்கு மினிமம் நம்பர் கிடைக்கிற மாதிரி நம்பரிங் பண்ணணும். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப சில டைம் மினிமம் நம்பரும் வந்து சில டைம் காமனாக வந்துடுது. அப்படி வரும்போது நான் என்ன சொன்னேன், இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ரூலை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எழுதிட்டு ஓகே, எந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து யாருக்கு மினிமமாக வருதோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடா. இவ்வளோ தான் வந்து பேசிக் நேமிங். ஓகே, இந்த பேசிக் நேமிங் தெரிஞ்சுன்னா போதும், இது தாண்டி எதுவுமே வந்துடாது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து சும்மா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் நடந்துக்கிட்டே வரும். ஃப்யூச்சரில் வந்து நம்ம டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் படிக்கிறப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதெல்லாம் அப்போ படித்தா போதும். இப்போதைக்கு வந்து இது வரைக்கும் கிளியராக இருந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ இந்த நாலேஜ் வச்சு இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பாண்டில் என்னை பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, இதே விஷயத்தை நான் உங்களுக்கு கார்பன் வச்சு சொல்லணும்னாக்கா, இந்த இடத்துல வந்து கார்பனுக்கு 4 கோவலன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். அதில் ஒரு கோவலன்ஸ் வந்து யூஸ் ஆகிடுச்சு, மீதி 3 இருக்குது. அந்த 3மே H3 வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து CH3 இருக்கும், இந்த இடத்துல CH3 இருக்கும், இந்த இடத்துலையும் CH3 இருக்கும், இந்த இடத்துலையும் CH3 இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு CH2 இருக்கும், ஏன்னா 2 பாண்ட் ஆல்ரெடி இருக்குது. இந்த இடத்துல 3 பாண்ட் இருக்குது, அப்போ இந்த இடத்துல வந்து CH இருக்கும். இந்த இடத்துல வந்து 2 பாண்ட் இருக்குது, ஸோ CH2 இருக்கும். இந்த இடத்துல 3 பாண்ட் இருக்குது, ஸோ CHன்னு இருக்கும். இந்த இடத்துல அகைன் CH2 வரும், இந்த இடத்துலையும் CH2 வரும். சரியா? ஸோ இப்போ இதை நேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, லெட் அஸ் ட்ரை. சும்மா ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க, இதை நேம் பண்ணுங்கள். இதை வந்து கரெக்டாக நேம் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னால், லாங்கஸ்ட் செயின் எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 8 கார்பன் செயின் இருக்குது. வேறு ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 தான் வருது. ஸோ இது கிடையாது.
அண்ட் 1 2 3 4 5 6 தான் வருது, இது கிடையாது. அண்ட் இது பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 இதுவும் கிடையாது. ஸோ ஆப்வியஸாக லாங்கஸ்ட் செயின் வந்து இதுதான். ஓகே, சிம்பிளாக லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிச்சிங்களா? எத்தனை கார்பன் இருந்துச்சு? 1 2 3 4 5 6 7 8 கார்பன்ஸ் இருக்குது. இப்போ பிரான்ச்சஸ் பார்க்கணும். பிரான்ச்சஸ் வந்து இங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்குது, இங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்குது. ஓகே, நம்பரிங் பண்ணணும். லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிச்சாச்சு, நம்பரிங். இப்போ 1 2 3 இப்படி பண்ணுவீங்க, இல்லை 1 2 3 இப்படி பண்ணுவீங்களா பார்த்தீங்கன்னா 1 2 3 இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா பிரான்ச்சஸ்க்கு மினிமம் வேல்யூ இங்கே தான் கிடைக்குது. தேர்டுலேயே பிரான்ச் ஆரம்பிச்சிருது. ஆனால் நீங்கள் இப்படி நம்பரிங் பண்ணிங்கனாக்கா 1 2 3 4 4வதுல தான் பிரான்ச் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான நம்பரிங். ஓகே, ஃபோர்த். அப்போ இதுதான் வந்து கரெக்டான அப்போ என்ன எழுதுறோம்? 3ல் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு. அப்போ என்ன சொல்லுங்கள்? 3 இந்த இடத்துல என்ன இருக்குது? மித்தைல். 3 மித்தைல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பிரான்ச் இருக்குது? இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. 4 5 5ல் வந்து என்ன இருக்குது? ஈத்தைல் குரூப் இருக்குது. 2 கார்பன் செயின் அட்டாச் இருக்குல்ல, இதை வந்து ஈத்தைல் குரூப்னு சொல்லுவோம். சரியா? ஸோ 3 மித்தைல் 5 ஈத்தைல், அவ்வளோதான். வேறு எந்த பிரான்ச்சுமே கிடையாது. மெயின் செயினில் எவ்வளோ இருந்துச்சு? 1 2 3 4 5 6 7 8 8 ஆக்ட். ஓகே, எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ அவ்வளோதான். 3 மித்தைல் 5 இத்தைல் ஆக்டேன். ஓகே, பட் ஸ்டில் இதுவும் வந்து கொஞ்சம் தப்பு. ஓகே, ஆனால் இது வந்து நீங்கள் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு பெரிய தப்புலாம் கிடையாது. என்னன்னா கரெக்டு தான், பட் நேமிங் பண்ணுறப்ப நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கலாக யூஸ் பண்ணி பண்ணணும். இதான் நம்மளோட ரூல். நெக்ஸ்ட் ரூல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நேமிங் பண்ணுறப்ப ஆல்ஃபாபெட்டிக்கலாக யூஸ் பண்ணி பண்ணணும். சரியா? இது கரெக்டு தான். ஆக்சுவலாக இது கரெக்டு தான். ஜஸ்ட் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ நேமிங் பண்ணுறப்ப ஆல்ஃபாபெட்டிக்கலாக எழுதணும். 5 இத்தைல் ஃபஸ்ட்டு எழுதிட்டு 3 மித்தைல அப்புறம் எழுதணும். சரியா? ஸோ ஆக்டேன் இதுதான் வந்து கரெக்டான வே. இது வந்து நீங்கள் தனியாக ஒரு ரூல்னு போட்டு எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை மைண்டில் அப்படியே ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, பிரான்ச்சஸை நேம் பண்ணும்போது ஆல்ஃபாபெட்டிக்கலாக தான் பண்ணணும். சரியா? இது என்னது நம்மளுக்கு டோட்டலாக இந்த ஸ்கெலிட்டனில் என்னது? இது வந்து டோட்டலாக நமக்கு யாரோட ஸ்கெலிட்டன்? செகண்டரி ப்ரிஃபிக்ஸோட ஸ்கெலிட்டன். ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் யார் இருப்பா? சைக்ளோ அந்த மாதிரி கம்பவுண்ட், பைசைக்ளோ அந்த மாதிரி கம்பவுண்டில் வரும். அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ அதை பற்றி பார்த்து குழப்ப தேவையில்லை. வேர்ட் ரூட் எங்கே இருக்குது? அந்த ஏன்ன்றது என்னது? ஏன்ன்றது தான் நம்மளோட ப்ரைமரி சஃபிக்ஸ். ஓகே, செகண்டரி சஃபிக்ஸு ஆல்கஹால் அண்ட் அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்பில் வரும். அதை பற்றி நம்ம அப்புறமா படிப்போம். சரியா? ஸோ இன்னொரு டவுட் எல்லாருக்கும் வரும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து ட்ரைமித்தைல் டைமித்தைல் அப்படிலாம் வந்துச்சுனாக்கா டி வந்து என்னது? ஈக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ மித்தைல் வந்து டைமித்தைல் இங்கே போடணுமா அப்படின்னா அப்படி போடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் டை ட்ரை இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ஈத்தைல் மித்தைல் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். டை ட்ரை இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. புரிஞ்சா? கிளியர் இது வரைக்கும்? சூப்பர். ஓகே, ஸோ இப்போ இதை நேம் பண்ணுங்கள். ஓகே, யூஸிங் திஸ் நாலேஜ் யூ ஜஸ்ட் நேம் திஸ் ஒன். ஓகே, இதை நேம் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் தனித்தனியாக ஸ்பெஷல் கேஸாக கொடுத்துட்ருப்பேன். ஓகே, ஸோ ஒரு கேஸுமே கொஞ்சம் நீங்கள் தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அட் த எண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுடுவீங்க. ஓகே, அதான் என்னோடய மெத்தட். எடுத்துகிட்டு வர ஒரு எக்ஸாம்பிளுமே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் வந்து டோட்டல் கிளாஸிஃபிகேஷனு. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எதுவும் தப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா? ஸோ 1 2 இங்கே அப்படி இப்படி மிஸ் பண்ணிங்கன்னா கூட கவலைப்படாதீங்க. லாஸ்ட்டில் எக்ஸசைஸ் போடுறப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் செக். ஸோ இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 கார்பன் செயின் இருக்குது. 1 2 3 4 5 6 7 இதுவும் 7 கார்பன் செயின் தான் வருது. வேறு எதுவும் லாங்கஸ்ட் செயின் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த கார்பன் செயின் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த கீழே இருக்க கார்பன் செயின் எடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே ஷேப்பு தான். ஜஸ்ட் இது வந்து என்னது? ஒரு மிரர் இமேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே ஷேப் தான். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 இப்படி பண்ணுவீங்களா? இப்படி பண்ணாக்கா தேர்ட்லேயே வந்து நமக்கு வந்து பிரான்ச் ஸ்டார்ட் ஆகுது. இல்லாட்டி வந்து 1 2 3 இப்படி பண்ணாலும் நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சு? தேர்ட்லேயே பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அகெயின் கன்ஃபியூஷன் வந்துச்சு. தேர்ட்லேயே பிரான்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம அடுத்து நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் வந்து பார்க்கணும். இப்போ மேலேருந்து நம்பரிங் பண்ணால் 1 2 3 4 5 5ல் வந்து அதாவது தேர்டில் வந்து 2 பிரான்ச்சு, 5ல் ஒரு பிரான்ச், 3 3 5 மேலேருந்து நம்பரிங் பண்ணால். ஓகே, அதுவே கீழேருந்து நம்பரிங் பண்ணாக்கா 1 2 3 அதாவது 3ல் ஒரு பிரான்ச்சு, 4 5 5ல் 2 பிரான்ச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் ரூல் படி மேலே வருமா கீழே வருமானு பார்த்தோம்னாக்கா, இது ரெண்டும் காமனாக இருக்குது, இதை விட்டுருங்க. ஆனால் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாக்கா இது என்ன ஆகிடுச்சு? மேலே இருக்க நம்பரிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து மேலேருந்து நம்பரிங் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அதுபடி நீங்கள் நம்பரிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மேலேருந்து நம்பரிங் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா ஹியர்
மேலே இருக்க நம்பரிங் தான் கரெக்ட். ஓகே, அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரூல் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே நீங்கள் சம் ரூலில் வச்சா நான் அதுக்கு தான் சொன்னேன் 90% வந்து சம் ரூலும் இதுவும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். சம் ரூல் படி பார்த்தீங்கன்னா 3,3யில் மேலே இருக்க நம்பரிங் சொல்கிறேன். 3,3 அண்ட் 5ல் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 3 + 3 + 5 வந்து 11. ஓகே, டீலேருந்து நம்பரிங் பண்ணிங்கன்னா 3ல் ஒரு பிரான்ச்சு, 5ல் 2 பிரான்ச். ஸோ சம் பண்ணோம்னா 13. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரூலும் சேமாக தான் வருது, அந்த சம் ரூலும் சேமாக தான் வருது. அதுக்கு தான் சொன்னேன் 99% சான்ஸில் வந்து சம் ரூலும் இந்த ரூலும் சேமாக தான் வரும். அந்த 1% சான்ஸ் இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் பெட்டர் வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ரூலை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இது ரெண்டும் காமனாக இருக்குது, இதை விட்டுருங்க. செகண்ட் லெவல் கம்பேர் பண்ணோம்னா இது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க நம்பரிங் தான் கரெக்ட். ஓகே, சூப்பர். மேலே இருக்க நம்பரிங் படி 3ல் வந்து 2 மித்தால் குரூப் அட்டாச்சாக இருக்குது, 5ல் வந்து ஒரு ஈத்தாயில் குரூப் அட்டாச்சாக இருக்குது. ஸோ எப்படி எழுதணும்? 3,3 டைமித்தாயில். ஓகே, 3,3 டைமித்தாயில் ஒன்று இருக்குது, 5 ஈத்தாயில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 ஈத்தாயில் தான் எழுதணும். டை மித்தாயில் ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது. ஓகே, ஏன்னா டையை வந்து நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ 5 ஈத்தாயில் 3,3 டைமித்தாயில் ஹெப்ட் ஏன். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு. அவ்வளோதான், இவ்வளோ தான் கேசஸ். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? லெட்டஸ் ட்ரை திஸ் எக்ஸாம்பிள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் போட மாட்டேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் இருக்குது. ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ். பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நம்பரிங் பண்ண போகிறோம். ஆப்வியஸாக கார்பன் செயின் பார்த்தா 1 2 3 4 5 கார்பன் செயின். ஸோ 1 2 3 4 5 இப்படி நம்பரிங் பண்ணுறது கரெக்டாக, இல்லை வந்து 1 2 3 4 5 இப்படி நம்பரிங் பண்ணுறது கரெக்டானா? இப்படி நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா நமக்கு பிரான்ச் மெயின் செயின்லாம் ஃபுல்லாக ஓவர். பிரான்ச் பார்த்தோம்னா 1லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ இதுதான் வந்து கரெக்டான வே. ஸோ 1லேயே பிரான்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன பண்ணும்? 1 இது என்னது? குளோரோ. கரெக்டாக 1 குளோரோ அண்ட் 1 2 3 4 4ல் வந்து ஒரு ப்ரோமோ இருக்குது, 4 ப்ரோமோ. பட் எழுதும்போது எப்படி எழுதணும்? 4 ப்ரோமோ ஃபஸ்ட் எழுதணும், ஏன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். 4 ப்ரோமோ 1 குளோரோ. எத்தனை கார்பன் செயின் இருக்குது? 1 2 3 4 5 பென்ட் எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட். ஸோ எயின். அவ்வளோதான், முடிஞ்சு. புரிஞ்சா? 4 ப்ரோமோ 1 குளோரோ பென்டீன். சிம்பிள், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். கிளியர்? ஸோ இது வரைக்கும் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டே வந்தோம்ல. இப்போ சின்னதாக ஒரு சின்ன லிட்டில் ட்விஸ்ட். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்கள். இந்த சம்முக்கு வந்து நீங்களே நேம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் பண்ணுங்கள், அப்போ தான் இதில் இருக்க ட்விஸ்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஜஸ்ட் ட்ரை டு நேம் திஸ் ஒன். ஸோ பார்த்த உடனே சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லை என்ன ட்விஸ்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதை நம்பரிங் பண்ணோம்னா இது வந்து ஒன்று ஸ்ட்ரெயிட் கார்பன் செயின் சிம்பிளாக இருக்குது. 1 2 3 4 இப்படியும் நம்பர் பண்ணலாம், 1 2 3 4 இப்படியும் நம்பர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுறது? 1ல் தான் இங்கேயும் ஆரம்பிக்குது, 1ல் தான் இங்கேயும் ஆரம்பிக்குது. அப்போ ஆப்வியஸாக நம்ம எந்த சைடை எடுத்து நம்பரிங் பண்ணுறோன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். இந்த மாதிரி டை ஆகிடுச்சுனாக்கா, ஏன்னா இதுவும் வந்து 1லேயே பிரான்ச் ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் 1லேயே பிரான்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ஃபாபெட்டிக்கலி 1 ப்ரோமோலேருந்து ஆரம்பித்து நம்ம நம்பரிங் பண்ணுவோம். 1 ப்ரோமோ 1 2 3 4 1 ப்ரோமோ 4 குளோரோ பியூட் எயின். முடிஞ்சு, அவ்வளோதான். சூப்பர், புரிஞ்சா? ஸோ இந்த ரூல் எப்போவுமே டை ஆனால் மட்டும்தான் இந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ரூல். சரியா? ஸோ அவ்வளோதான்டா. இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோன்றதை நான் சும்மா சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெயின் ரூல் என்ன? மெயின் செயினை கண்டுபிடிக்கணும். மெயின் செயினை கண்டுபிடிக்கிறது ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி வருதுன்னா 2-3 மெயின் செயின்ஸ் வந்துடுச்சுனாக்கா, ஒரே லெவல் கார்பன்ஸு 2-3 இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும்? டக்குன்னு எந்த கார்பனுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மெயின் செயின் கண்டுபிடிக்க இந்த 2 ரூல். மெயின் செயின் கண்டுபிடிச்சா அதுக்கு அடுத்து நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் பண்ணுறதுக்கு கடைசியாக ஒரு 2 ரூல் பார்த்தோம். நம்பரிங் வந்து we should start in such a way that the branch should be having lowest number. பிரான்ச்சுக்கு வந்து கம்மியான நம்பர் கிடைக்கிற மாதிரி நம்ம நம்பரிங் பண்ணணும். சரியா? இது வந்து 3rd ரூல். ஒருவேளை பிரான்ச்சஸ்க்கு வந்து 2-3 பிரான்ச்சஸ்க்கு இதே மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது நம்பர், இங்கேயும் 2ல் ஆரம்பிக்குது, அந்த பக்கம் நம்பரிங் பண்ணால் 2ல் ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, அப்போ என்ன யோசிக்கணும்? நம்ம லோவஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரூலை யூஸ் பண்ணணும். எந்த பிரான்ச் வந்து சீக்கிரமாகவே வந்துடுதோ, ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் சீரீஸை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான்டா. ஸோ வித் திஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஸோ பாருங்கள், லெட் அஸ் ஸ்டார்ட் டூயிங் திஸ் கொஷின்ஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சு. இப்போ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களால் போட முடியுதா இல்லையான்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் யுவர் given கார்பன் செயின். இந்த இடத்துல CH3 இருக்கும், CH3 இருக்கும், CH3 இருக்கும், CH3 இருக்கும், CH3 இருக்கும், CH3 இருக்கும். இந்த இடத்துல வந்து 4 கார்பனுமே போயிடுச்சு, 4 பாண்டுமே போயிடுச்சு. அப்போ வெறும் C மட்டும் இருக்கும். இந்த இடத்துல வெறும் C மட்டும் இருக்கும். ஸோ இதில் லாங்கஸ்ட் கார்பன் செயின் எதுன்னு பார்த்தோம்னா 1 2 3 4. ஓகே, 4 கார்பன் செயின் வருது. இங்கேயும் பார்த்தோம்னா 1 2 3 4, இதுக்கும் 4 தான் வருது.
1 2 3 4 இதுக்கும் 4 தான் வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் 4 தான் வருது. ஓகே. ஸோ ஆனால் இங்கே வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தாலும் ஒரே நேம் தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் எந்த கார்பன் செயின் எடுத்து போட்டாலும் ஒரே நேம் தான் க்ரியேட் ஆகும். பாருங்கள், இந்த கார்பன் செயின் எடுத்தால் அட்ஜசென்ட்டாக 2 கார்பன் அட்டாச்சாக இருக்குது. அதே நீங்கள் ஸ்ட்ரெயிட் செயின் எடுத்தாலும் இதே கார்பனுக்கு 2 கார்பன் அட்டாச்சாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தா ஒரே நேம் தான் வருது. ஸோ ஒருவேளை நீங்கள் இதை மெயின் செயின் எடுத்திங்கனாக்கா எப்படி நேம் பண்ணுவீங்க, நம்பரிங் பண்ணுவீங்க. 1 2 3 4 இப்படி நம்பரிங் பண்ணாக்கா செகண்ட்லேயே பிரான்ச் ஆரம்பிக்குது. சூப்பர். ஆனால் நீங்கள் ஒருவேளை மேலேருந்து நம்பரிங் பண்ணாலும் செகண்ட்லேயே பிரான்ச் ஆரம்பிக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ரூலை சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதுபடி பார்த்தோம்னா செகண்டில் 2 பிரான்ச் 2,2, தேர்ட்லேயும் 2 பிரான்ச் 3,3. ஓகே. அதே மாதிரி கீழேயும் நம்பர் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா 2,2 3,3 அப்படியே டிட்டோவாக ஈக்குவலாக வருது. அப்போ என்ன பண்ணணும்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை வச்சு நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கூட இங்கே யூஸ் ஆகுது. ஏன்னா எல்லாமே மித்தால் குரூப் தான் இருக்குது. அப்போ எத்தனை மித்தால் குரூப் இருக்குது? 4 மித்தால் குரூப் இருக்குது. 2,2 3,3. ஸோ எப்படி நம்பரிங் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். பாருங்கள், 1 2 3 4 2,2 3,3 4 மித்தால் இருக்குது. ஸோ டெக்ட்ரா. ஓகே, டெக்ட்ரா மித்தாயில் எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குது. பியூட்டேன். முடிஞ்சு, அவ்வளோதான். டெக்ட்ரா மித்தாயில் பியூட்டேன். ரொம்ப சிம்பிளில், அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப ஈஸி. ஸோ இது பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. இதை நம்பரிங் பண்ணுங்கள், இதை நேம் பண்ணுங்கள். ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் பார்த்தா 1 2 3 4. ஓகே. எப்படி பார்த்தாலும் 4 கார்பன் தான் வரும். நீங்கள் எப்படி வேணால் மெஷர் பண்ணிக்கலாம். சரி, இப்படி வச்சு மெஷர் பண்ணாலும் 4 கார்பன் தான் வரும். 1 2 3 4 எப்படி வச்சு பார்த்தாலும் 4 கார்பன் வருது. செகண்ட் கார்பனில் ஒரு மித்தால் குரூப் அண்ட் தேர்ட் கார்பனில் ஒரு மித்தால் குரூப். இப்படி நம்பரிங் பண்ணால் செகண்ட் கார்பனில் ஒரு மித்தால் குரூப், தேர்ட் கார்பனில் ஒரு மித்தால் குரூப், எல்லாமே ஒன்று தான். ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக நம்பரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ 2,3 டைமித்தாயில் 1 2 3 4 4 கார்பன்னா பியூட், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ எயின், அவ்வளோதான். 2,3 டைமித்தாயில் பியூட்டேன். முடிஞ்சு. ஓகே, சிம்பிள். அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள். ஸோ இதை நம்பரிங் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 6 இதுவும் 6 கார்பன் இருக்குது. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் ஒரே கார்பன் தான், ஒரே செயின் தான். நம்பரிங் வேணால் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஒரே நேமிங் தான் வரும். சரியா? ஸோ நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இத்தாயில் குரூப். ஓகே, 2 கார்பன் செயின் இருக்குது, பிரான்ச் செயின் மாதிரி. இத்தாயில் குரூப் வெளியே இருக்குது. ஸோ நம்பரிங் பண்ணும்போது 1 2 3 இப்படி நம்பரிங் பண்ணுவீங்க. இல்லை 1 2 3 4 இப்படி பண்ணுவீங்கன்னா பிரான்ச்சுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கணும். அப்போ வந்து 1 2 3லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 3 இத்தாயில் எத்தனை கார்பன் இருந்துச்சா? 6 கார்பன் இருந்துச்சா? 6 அப்போ ஹெக்சேன். முடிஞ்சு. ஓகே. ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி நம்பரிங் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி போட்டாலும் ஒரே நேம் தான் வரும். நான் இப்படி சொல்லும் போது என்ன சொன்னேன்? 3 இத்தாயில் இப்படின்னு நான் நம்பரிங் பண்ணல. 1 2 3 இப்படி நம்பரிங் பண்ணேன். 3 இத்தாயில் 6 கார்பன் இருக்குது, ஹெக்சேன். அதுவே நீங்கள் இப்படி பண்ணி நம்பரிங் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 3 இத்தாயில் ஹெக்சேன். முடிஞ்சு. கிளியர்? ஏன் நம்ம கீழே இருந்து நம்பரிங் பண்ணல? கீழே இருந்து நம்பரிங் பண்ணாக்கா நமக்கு 3க்கு பதிலாக நம்ம 1 2 3 4 இத்தாயில் ஹெக்சேன் வரும். அது தப்பாகிடும். நமக்கு பிரான்ச்சுக்கு மினிமம் நம்பரிங் வர மாதிரி பண்ணணும். ஓகே, கிளியர்? சூப்பர். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஓகே. இதில் லாங்கஸ்ட் கார்பன் செயின் எது? லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஆப்வியஸாக இந்த ஃபுல் தான். ஓகே. எத்தனை கார்பன் இருக்குது அதில்? 1 2 3 4 5 6 7 8 9 10 கார்பன் இருக்குது. ஓகே. எத்தனை பிரான்ச் இருக்குது? 2 பிரான்ச் இருக்குது. இங்கே ஒரு பிரான்ச், இங்கே ஒரு பிரான்ச். ஓகே. இப்போ நம்பரிங் வந்து 1 2 3 4 5 இந்த பக்கம் நம்பரிங் பண்ணால் 5வதுலேயே நமக்கு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்குது. ஆனால் இங்கேருந்து நம்பரிங் பண்ணால் 1 2 3 4 5 இங்கேயும் 5வதுலேருந்து பிரான்ச் ஆரம்பிக்குது. சூப்பர். 2 கேஸும் இப்போ இடிச்சிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். 2 சைடுமே கேஸ் இடிக்குது இல்லை? அப்போ வந்து ஆல்ஃபபெட்டிக்கலி யார் ஃபஸ்ட்டு வருவான்னு பார்க்கணும். இது இந்த இடத்துல மித்தாயில் இருக்குது, இந்த இடத்துல ஈத்தாயில் இருக்குது. மித்தாயில் ஃபஸ்ட்டு வருமா, ஈத்தாயில் ஃபஸ்ட் வருமா? ஈத்தாயில் தான் ஃபஸ்ட்டு வரும். சரியா? அப்போ நம்பரிங் வந்து நம்ம இப்படின்னு கொடுக்கணும். சரியா? சியர் 1 2 3 4 5. ஓகே. ஸோ அப்படி பண்ணி பார்த்தோம்னா 5 இத்தாயில் 6ல் வந்து என்ன இருக்குது? ஒரு மித்தாயில் குரூப் இருக்குது. 6 மித்தாயில் டெக்கென். முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். கிளியர்? சூப்பர். அடுத்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ போதும். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் ஹோம்ஒர்க் போடுங்க. சரியா? ஹோம்ஒர்க் லெட்டஸ் சி எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். இன்றைக்கி நான் அடுத்த பேஸ் பண்ணியிருக்க கொஷின் தான் எல்லாமே. எனக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா
இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 5th இதான் ஆன்சர், 6th இதான் ஆன்சர், 7th இதான் ஆன்சர், 8th இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா 11th கிளாஸ்க்கு நான் போடுற முதல் வீடியோ இது. ஸோ டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரமாகவே நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சிருவேன். சரியா? ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா 12th கிளாஸ்க்கு எனக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு. இன் 10 months அவங்களுக்கு ஃபுல் சிலபஸாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி எனக்கு 11th கிளாஸும் சப்போர்ட் கிடச்சிச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணுவேன் நான். சரியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.